Your souls will be mine for all. Help will be on the way shortly. Lost it back to Earth. Hey, bird. So thank you. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழே பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி யூனிவர்சல் ஸ்டுடியோ தான் விலாக் பண்ண போகிறோம். ஓகேங்க, வாங்க நான் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு எப்படி வரலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டே பண்ணிக்கிறது வந்து பிராடலுங்க. ஸோ நான் பிராடல்லேருந்து கரெக்டாக நார்த் சவுத் லைன் எடுத்து டோபிகார்டுக்கு இறங்கிட்டேன். ஸோ டோபிகார்ட்லேருந்து அடுத்து ஒரு எம்ஆர்டி நார்த் ஈஸ்ட் லைன் எடுத்து ஹார்பர் ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துட்டேங்க. ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்கனாலே அங்கேருந்து கரெக்டாக 3வது மாடிக்கு போனீங்கன்னா செந்தோசா எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் வருங்க. ஸோ நீங்கள் அதில் இறங்கி ஃபஸ்ட்டு ஸ்டாப் ரிசார்ட் வேர்ல்டு ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவோட வந்து ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்குங்க. ஓகே, டிக்கெட் ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து $88. அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு 67 வெள்ளி, அதாவது $67. ஸோ 4லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 67 வெள்ளி, 12 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 88 வெள்ளிங்க. இப்போ நீங்கள் அப்படி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாங்க. ஸோ அடல்ட்டுக்கு $88, கிட்ஸுக்கு வந்து $67. இங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதை போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ உள்ளே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன லொக்கேஷனில் இருக்குங்கிறத உங்களுக்கு இதில் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம். நம்மளோட டிக்கெட் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த பக்கமாக நம்ம உள்ள டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகேங்க, வாங்கங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க நம்ம ஸ்கேன் பண்ணணும். பாருங்கள், நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே விட்ருவாங்க. ஓகேங்க, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. வாங்க ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, நம்ம அப்படி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது இடமே. நம்ம அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த செட்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு உள்ளே என்னென்னமோ டாய்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே வாங்கங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சல் ஸ்டோருக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு என்னென்ன ரைட் இருக்கோ அது மாதிரியான இதாங்க இருக்குதுங்க. தொப்பி, இங்கே உள்ள டாய்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர் டாய்ஸு, இந்த மாதிரி இதாங்க இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி கஃபே அண்ட் பேக்கரிலாம் இருக்குதுங்க. வாங்க அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். இது எல்லாமே ஸ்டோர் தாங்க, யூனிவர்சல் ஸ்டுடியோ ஸ்டோர். ஸோ இங்கே என்னெல்லாம் ரைட் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக ஐட்டங்களும் உள்ளே இருக்கும். அவங்க இதையும் ஒரு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த வெளியில் பார்த்தல அந்த யூனிவர்சல் லோகோ, ஸோ அதை வச்சு சம்மந்தப்பட்ட டாய்ஸ் தாங்க இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே டாய்ஸ் தாங்க. வாங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே காட்டிகிட்டே வரேன். முன்னால் போகிறேன். பாருங்கள், ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே முன்னால் போயிட்டு வேறு எதாவது ரைட் இருக்குதான்னு பார்க்கலாம். வாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ யூஎஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கண்டிப்பாக இது ஒரு நல்லா இருக்குங்க. இது இங்கே பாருங்க, இந்த ரேடியோ ஸ்டைலில் ஒரு மாதிரி வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாப் தான், சாப்பிட்ற இடம். ஸோ எல்லாம் சிக்கன் சாண்ட்விட்சு, ஃப்ரைஸு அந்த மாதிரி இருக்கிற இடம். பாருங்கள், அந்த பக்கம் ஒரு விண்டேஜ் கார் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தோன்னு வைங்களேன், ட்ரோல்ஸ் ஹக் டைம் ஜூப்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குங்க. 12 மணி, அப்புறம் 3:30, 5 மணி. ஸோ 12 மணி ஷோ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3:30 ஷோ ட்ரை பண்ணலாங்க. வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு அருமையான விண்டேஜ் கார் இருக்குங்க. அப்புறம் என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினல் கார் தான், பட் ஆனால் அது கொஞ்சம் இதுக்கேற்றாலும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஜின்லாம் தெரிகிற மாதிரி. இந்த பக்கமும் ஒரு பிளாக் கார் இருக்குது பாருங்கள், இதுவும் விண்டேஜ் கார் தான். இதுவும் சூப்பராக இருக்குங்க பார்க்க. அது முன்னாடி நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. அவங்க காட்டுற மாதிரி கலிஃபோர்னியாவில் உள்ள 1955 காருங்க. இது சூப்பராக இருக்குங்க. நான் பார்க்க அப்படியே நம்ம முன்னால் வந்தோம்னா செசமி ஸ்ட்ரீட்னு ஒன்று போட்டு ஸ்பேகெட்டி ஸ்பேஸ் சேஸ் அப்படின்னு ஒரு ஷோ மாதிரி நடக்குதுங்க. இது எத்தனை மணிக்குன்னு தெரில. ஆளுங்க எல்லோரும் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. பார்க்கலாங்க, நம்ம ஷோ ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், எல்லா ஸ்நாக்ஸ் கடை சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரீட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் உண்மையிலே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இது கிளியராக தெரியுது நமக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த பக்கம் போனோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்குது. 170 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் போட்டிருக்கிறாங்க. பட் இந்த பக்கம் பாருங்க, ஸ்டார் பாட் கஃபே அப்படின்ட்டு கஃபே இருக்குது. ஸ்டார் டாட்ஸு. வாங்க நம்ம இந்த பக்கம் இருக்க ஏதாவது ஒரு ரைடு போகலாங்க. ஆக்சுவலாக இதாங்க டிரான்ஸ்ஃபார்மர். இது அவ்வளோ அருமையாக பண்ணிக்கோங்க, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரில, ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்க. பாருங்க, இது முன்னாலலாம் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க. பட் ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உண்மையிலே வந்து பேசுகிற மாதிரியே ஒரு ஐடியா இது பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. Hello, humans. அதுக்கு எவ்வளோ லைன் பாருங்க. இது முன்னாள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ லைன்.
It is an honor to meet you, Earthling. ஓகேங்க, அப்படியே நம்ம முன்னால் வந்து ஆக்சலரேட்டர் அப்படின்னு ஒரு ரைடு இருக்குது. வாங்க அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அதில் ட்ராவல் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கு. ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லை, ஈஸியா தான் இருக்கு. வாங்க அப்படியே நம்ம இப்படி முன்னால் வந்தோன்னு வைங்களேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டம் இருக்கிறதுனால மினிமம் 50 மினிட்ஸுக்கு கம்மியாக எதுவுமே இல்லை பாருங்கள். இது 60 மினிட்ஸ் இருக்குது டைம். நம்ம அப்படியே கொஞ்சம் பக்கம் இந்த பக்கம் வந்தோன்னு வைங்களேன், மம்மி ரைடு இருக்குங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட் நம்ம மம்மி ரைடு போகலாம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம இப்போ அந்த மம்மி ரைடு கிட்ட வந்துட்டோம். ஓகே, வாங்க நம்ம போய் லைனில் நிற்போம். ஃபஸ்ட்டு சூப்பராக பண்ணிடுறாங்க பாருங்க. உண்மையிலே நம்ம அந்த ஒரு மம்மி படத்தில் ஒரு பார்த்த ஒரு இது அப்படியே இருக்குங்க. இதில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் 80 நிமிஷம் வெயிட்டிங் பீரியட் போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப நேரம் எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. நம்ம போகலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோங்க. பாருங்கள் உள்ளே அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த நம்ம உள்ள அந்த மம்மி ரைடு போகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரியே நமக்கு ஃபீல் வரணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்க, செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு பார்த்தாலே பயமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா லைட்டு பாருங்க, அப்படியே அணைஞ்சு எரியுது. சூப்பராக இருக்குங்க. வந்தாச்சுங்க நம்ம பக்கத்தில். பாருங்கள், இதான் இந்த மாதிரி தான் இருக்கும் ரைடு. வாங்க பார்க்கலாம். மம்மி ரைடு முடிஞ்சுதுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க ரைடு. நான் அதோட கிளிப்பு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஃபுல்லாக போட முடியல, ஏன்னா அது வந்துட்டு அதுக்கு மேலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ரைடு. அதனால் ரொம்ப ஃபுல்லாக போட முடியல. மட்டும் கொஞ்சம் ஈஸியாக போட்டிருக்கிறேன். அது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அது வந்தீங்கனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. Find the book of the living and kill Imhotep. It's your will be all. Silence. You will never find the book. Your souls will be mine for all eternity. Serve me and save the riches beyond measure. Or refuse and save the ஓகேங்க, நம்மளோட அந்த மம்மி ரைடு முடிஞ்சது.
அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த மம்மி சம்மந்தப்பட்ட ஷாப்பிங் தான் இருக்குது பாருங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து நம்ம மம்மி ரைடை முடிச்சுட்டு நம்ம அடுத்து இந்த ஜுராசிக் பார்க் உள்ள போகலாம். இங்கே உள்ளது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே ரேபிட்ஸ் அட்வென்ச்சர்னு ஒன்று இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள், ரொம்ப கூட்டம் இருக்குது. நம்ம இதெல்லாம் லைனில் நின்று தான் நம்ம உள்ளே போகணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட இது இந்த டைனோசர் அட்வென்ச்சர் ரைடு மாதிரியான ஒரு ரைடு இது. பக்கத்தில் வந்துட்டாங்க. நம்ம ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ரேபிட் அட்வென்ச்சர் ரைடில் நம்ம ஏறிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். On behalf of John Hammond, welcome. You are about to be transported back in time to a time when dinosaurs ruled the world. You are about to enter Jurassic Park. Hati-hati om, hati-hati loncat, hati-hati loncat. Look closely for our new baby Stegosaurus as they graze along the shore. Dino, Dino. Now, keep an eye out for our two Parasaurolophuses, one of which is usually quite shy. Flood warning is in effect for the Outpost B area. Your boat will proceed back to the unknown area. We have a breach on the retaining fence at Outpost B. Begin Outpost B evacuation immediately. Semoga pas bagian sana om. Help will be on the way shortly. Sobek. Ke bawah nanti. Pakai ban ya? Iya. Pakai ban. Oh, tidak lagi tuh. Ada lagi. Aman.
Okay, it's okay. It's okay. And enjoy the rest of your day here at Jurassic Park. ஓகேங்க, நம்ம இந்த டைனோசர் ரைடு முடிஞ்சது. சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது முடிஞ்சிட்டு நம்ம வரும்போது இந்த டைனோசர் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோர் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த ஒருவேளை நீங்கள் இந்த டைனோசர் ரைடில் நீங்கள் நினைஞ்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்குன்னு ட்ரை பார்ட்ஸ்னே ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கான சார்ஜ் பண்ணுறாங்க, $5 சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்கள் எதுக்கு நினைஞ்சிருந்துன்னா இதை நீங்கள் காய வச்சுக்கலாம். ரேபிட் அட்வென்ச்சர் ரைடு போய்ட்டு வந்தோங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே போகலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போகலாம், நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து இந்த சிலோன் ரைடு அப்படிங்கிறது வந்தோம். இது பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம அடுத்து அந்த ஹியூமன் ரைடு இருக்குது, அதாவது நம்மளுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த ஹியூமன் அப்படிங்கிற அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு இப்போ தான் முடித்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆனால் வெயிட்டிங் பீரியட் தான், அந்த ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை, மற்றபடி அந்த ரைடு ஒர்த்து தான். ஸோ ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் வேர்ல்டுக்கு போகலாம். அங்கே 5 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு இருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு அந்த ஷோவுக்கு பார்க்கலாமான்னு பார்க்கலாம். வாங்க, இதாங்க இந்த வாட்டர் வேர்ல்டு ஸ்டன் ஷோ வந்து 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 5:30க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி 5 ஆக போகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த வாட்டர் வேர்ல்டு ஸ்டன் ஷோக்கு வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஓகே நான் காட்டுறேன் நேரடியாக. இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோங்க. எக்ஸ்பிரஸுக்கு ஒரு வழி, ரெகுலருக்கு ஒரு வழிங்க. இங்கே 2 டிக்கெட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ரெகுலர் டிக்கெட் தான், 88 வெள்ளி. இந்த பாருங்க, இங்கே வந்து நிற்கிறாங்க, அவங்களாம் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம இப்போ ரெகுலரில் போய்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரையாரிட்டி பாஸில் போகிறவங்கள ஃபஸ்ட்டு திறந்து விட்டாங்க. அவங்க முன்னால் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளை திறந்து விடுவாங்க, ரெகுலர் பாஸில் இருக்கிறவங்க. ஓகேங்க, நம்மளையும் திறந்து விட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். I've got my boys on it, look out! But we need your help. All of you good people right here. So keep an eye out there. If you see any smokers, we need you guys to be really loud. Now let them know you're not welcome here. Can you guys do that? Oh, come on. Can you people do that? Now, survival of the water world is Team Epic. I want to see a mixture of all of you guys about what it takes. Stay on this age-old
ice caps have melted, and the continents are deep beneath the waves. The survivors live on these floating fortresses known as atolls in this place called Waterworld. Brave explorers voyage in search of a legend of dryland, the last remaining on the planet. But the Deacon, maniacal leader of a group of young raiders called Smokers, is determined to find dryland first. He's ensured that no explorer has ever returned until now.
See that lady right in front? She distracted me. Whoa, 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 whoa. We may actually need these people. Here, back this. Brothers and sisters! Hey, Deacon! We're not your brothers and sisters, am I right? Somebody shut him up. Let's go! You'll never shut us up! Shut up! Now, where was I? Desolate children were lost souls of this floating pile of sheep. The provider has spoken. He has told me personally, somebody here knows the way to dry land. That's right, Mama. Dry land. We're gonna bathe it in private, tax it and tile it. Sweet Joe and both we've gotta use it, cruise it, fill it and fill it, and build an 18-hole monument to my beloved self. You'll never find dry land. I don't know. Neither will the man. Close the gates. The mariner! You mean that half-man, half-fish? The one that poked out my eye! Yeah! The one that poked out his eye! Bring me the girl. Yes, sir. Can I have you a seat? No, thanks. You want to play games? Okay, let's play. Watcher, what do you got up there, boys? We got an atoller, and he's got dirt. Ah, dirt. See, I need to know the way to dry land. So the game is simple. The first one who talks lives. Leave him alone. He doesn't know anything. Well, Holland, that just makes you the winner. Helen! Don't tell him anything. And him the loser. Drop him! You're gonna tell me the way to dry land, Helen, or you're next! Shut up! He's gone. What do you mean gone? He's gone under.
signal my seaplane how to blow this place to Kingdom Come. Final battle of mutant. Stop complaining! I need something with a bit more kick. Oh, ask and you shall receive. Commander, follow me further. Why don't you do us all a favor? Stand still. You use the chuck as a sail. I never liked chuck. Winner! Thank you. Oh, Helen, a single tear rolls down my cheek. Signal my seaplane! On the benefit. So's your boyfriend. See that ladder? Stop climbing! I've got a brand new vision. Pilgrimage for two to dry land. Think about it, Helen. You and me, sailing the sweet flavor of dry land. Come on, Helen. No. You made me in my seaplane. Come on, boys. Come on. You made me crash my seaplane. Nevertheless, I've got your woman. I've killed your friends. Who's gonna stop me now? You! I don't think so. You don't have a leg to stand on. I, Deacon of Waterworld, celebrate the birth of a new nation. Dryland is my destiny. Hey, Deacon! Hey, what? And so the demon's threat is ended, and civilization will start anew on dry land, while the mariner roams the 4 points of the compass on the endless seas of Waterworld. Ladies and gentlemen, the cast of Waterworld. Ladies and gentlemen, thank you for visiting Waterworld. As you exit the amphitheater, please do not step on or over the bench seats. Please ஓகேங்க, வாட்டர் வேர்ல்ட் ஷோ பார்த்தீங்களா? ஸ்டன் ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல? ஓகேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா
மறக்காமல் அந்த ஒரு ஷோவை பாருங்கள். 3 டைமிங் இருக்குதுங்க. காலையில் 11:30 நினைக்கிறேன், 1:30, அப்புறம் நான் பார்த்து 5:30 ஷோ. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணுறாங்க, நல்லாவும் இருந்துச்சு. ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். ராம்சாமர் பாருங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகலாம். காலையில் வந்தோம், ரொம்ப நேரம் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், வெறும் 15 நிமிஷம் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்க, வாங்க நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம உள்ளே வந்துட்டோம் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே. இதுதாங்க ஆக்சுவலாக இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ரைடு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்து நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாமே 3D ரைடுங்க. 3Dயில் வந்துட்டு நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம். இங்கே உள்ளே வர செட்டப்பே செம்மையாக பண்ணிக்காங்க. இங்கே பாருங்களேன், நம்ம உள்ளே வரும்போதே எல்லா ரைடுக்குமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த ரைடு சம்மந்தப்பட்ட வீடியோஸு ஃபுட்டேஜஸாக போட்டு நம்மளை மென்டலியாகவே அதுக்கு தயார்படுத்திடுறாங்க. நல்லா பண்ணிக்காங்க. பாருங்க, காலையில் பார்க்கும்போது கரெக்டாக 120 நிமிஷம் போட்டிருந்தாங்க வெயிட்டிங்கு. இப்போ நான் வரேன் 15 நிமிஷம் தாங்க வெயிட்டிங்கு. நேராக அப்படியே உள்ளே போய்கிட்டே தான் இருக்கேன், எங்கேயுமே ஸ்டாப்பே கிடையாது. இந்த பாருங்க, இந்த 3D கிளாஸில் அங்கே வச்சுருக்காங்க. நம்ம இதை எடுத்து போட்டுக்கணும். வந்துட்டோங்க, நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த போது பாருங்கள், இதான் ரைடு. 3D கிளாஸை போட்டுக்கணும். ஸ்க்ரீனில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபில்ம் ஓடும். ஸோ அதுக்கேற்றாக நம்மளோட இது அந்த காருமே மூவ் ஆகும். ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதை வந்தீங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் கிளம்பிருச்சிங்க ஒரு வண்டி. Missions to go. Come on, let's get out of this city. Autobots, roll out. I'll come back and destroy. Maybe a little warning for me next time? Fools! You can't escape Megatron! Reverse thrusters! Full curve! How do we find a way out of here? Wrong way! We're trapped! Surrender or perish! Your planet belongs to me. Take cover! Look, escape route. Wait, something's wrong. It's Devastator. Where's Vortex? We need cover. Hold on. Sideswipe. Rookie, they trusted you with this mission. We got it, Bone Crusher. My gun's jammed. It's him again. Activate battle shields. We're hit. Humans. Call
okay? We've got to find a way down. Optimus! Cowards run. Heroes fight. ஓகேங்க, நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு முடிஞ்சது. நம்ம அதை முடிச்சுட்டு இப்படியே வெளியே வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்ட ஷாப் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எதுவும் வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க. இதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது அதில். டிரான்ஸ்ஃபார்மரு, கப்பு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்க, நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு முடிச்சுது. வாங்க நம்ம அடுத்த ரைடு போகலாம். இந்த போது பாருங்க ரைடு, ரோலர் கோஸ்டர் ரைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குங்க. இது வந்தால் கண்டிப்பாக இது ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் போங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு 2 ரோலர் கோஸ்டர் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு சிலோன், இன்னொன்று வந்து ஹியூமன். இப்போ ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சிலோன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஹியூமனில் மட்டும்தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம அந்த மன்மி ரைடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு வியூ சூப்பராக இருக்குங்க. உள்ள நம்ம இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோக்கு உள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ அழமையாக இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. பாருங்கள், 2 ரோலர் கோஸ்டருமே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. பாருங்க, இந்த ரிவெஞ்ச் ஆஃப் த மம்மி சூப்பராக இருக்குங்க. வியூ அருமையாக பண்ணியிருக்காங்க. இதாங்க அந்த ரிவெஞ்ச் ஆஃப் மம்மி. ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்து நம்ம அந்த டைனோசர் வேர்ல்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ஜீப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா சின்ன பிள்ளைங்க யூஸ் போகலாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக யாருனாலும் போகலாம். நீங்கள் ரொம்ப சின்ன கிட்ஸை கூட்டு வந்திருந்தால் கூட அவங்களுக்காகவே ஒரு ரைடு வச்சுருக்காங்க. காட்டுறேன் பாருங்க அந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த போது பார்த்தீங்களா, இதாங்க அந்த ரைடு. இது வந்து ஜஸ்ட் எப்படி போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து விட்டுருவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக உள்ள ஒரு ரைடுங்க. இது அடல்ட்டு போகலாமான்னு கேட்டால் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இது அடல்ட்டு போகிற மாதிரியான ரைடாக இல்லை. ஓகேங்க, வாங்கங்க நம்ம ஜுராசிக் பார்க்குள்ளே போகலாம். இதில் நம்மளுக்கு ஒரு 2-3 ரைடு பெண்டிங் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட்டிங் டைமு. ஸோ நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போகலாங்க. வாங்க. இது நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே வந்தீங்கன்னா ரேபிட் அட்வென்ச்சர், கெனாப்பி ஃப்ளையர், டினோசோரின், த டைனோஸ்டோர், ராப்டர் நெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 5 ரைடு இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ரேபிட் அட்வென்ச்சர் நம்ம காலையிலே போயிட்டு வந்துட்டோம். ஸோ மிச்சம் இருக்க ரைடு நம்ம போகலாங்க. வாங்க. நம்ம உள்ளே வந்தோம்னா கெனாப்பி ஃப்ளையர் வந்துட்டு ஆல்ரெடி 50 நிமிஷம் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டினோசோரின், இது வந்துட்டு ஆக்சுவலாக யூஸே பண்ணல, ரன் பண்ணவே இல்லை. இது ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஓகேங்க, நம்ம வாங்க நம்ம வேறு ஏதாவது ரைடு இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த டைனோசோரின் வந்துட்டு ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது. இது வந்துட்டு கிட்ஸுக்கான ரைடு தாங்க. அதுக்கு தான் ஜஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சின்ன பசங்க யார் இருந்தாங்கன்னா நீங்கள் அவளை வச்சுட்டு கூப்பிட்டு போகலாம். நல்லா இருக்குதாண்ணா, இது கிட்ஸுக்கான ரைடு.
கிட்ஸு அப்புறம் அவங்களோட யாராவது அக்கம்பெனி பண்ணிவிட்டு யாரையாவது பெரியவங்கள வச்சு கூப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வாட்டர் வேர்ல்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஸ்டன் ஷோ, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபார் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாலிவுட்டில் டிசைன் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்களேன். அங்கே உள்ள ஸ்ட்ரீட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இதை டிசைன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரைடு இருக்குது, புஷ் ஸ்போர்ட்ஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். பாருங்களேன் இங்கே அழகாக வச்சுருக்காங்க பாருங்க, டிசைன்லாம் சூப்பராக போட்டு மில்க் பார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரியே டிசைன்லாம் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. Oh, 60 minutes வெயிட்டிங் போட்டிருக்காங்க. நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. இதுக்குமே நம்ம ஆக்சுவலாக எல்லா ரைட்டுக்குமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்மளது வந்துருச்சுங்க. நம்ம ஏற போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். This should be enough wind to get you flying. That is a big goose, and she thinks we're taking her baby. ஓகேங்க, இந்த புஷ் ஸ்போர்ட்ஸ் ஜாயிண்ட் ஜேர்னி ரைடு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே, இது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்மளுக்கு கிட்ஸுக்கான ரைடுங்க. இது நீங்கள் கிட்ஸு உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவளை கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது, ஒரு தடவை போகலாங்க. ஓகேங்க, இப்போ மணி கரெக்டாக 7:30 ஆகுது. இது மொத்தம் 8 மணிக்கு க்ளோஸு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு என்னெல்லாம் இருக்கோ அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதாங்க. வாங்க போகலாம்.
இங்கே பாருங்க, ட்ரீம் ஹவுஸ் ஷெராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. அந்த இருக்கிற க்ளோஸில் இருக்குது. பட் ஆனால் நைட்டு லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, வாங்க நம்ம போகலாம். பாருங்கள், இன்னமும் ரோலர் கோஸ்டர் ரைடு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஒரு கிட்ஸுக்கான ரைடு போயிட்டுருக்குங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் கிட்ஸுக்காக. வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கமாக போகலாம். இந்த பாருங்கள், இந்த ஷோ நம்மளால் பார்க்க முடியாமலே போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே டயத்தில் வைக்கிறாங்க. நம்ம வாட்டர் வேர்ல்டும் 5 மணி 5:30க்கு வைக்கிறாங்க. இதுவும் 5 மணிக்கு வச்சா எப்படி பார்க்க முடியும்? உங்கள் டைமிங் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சா தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, வாங்க நம்ம ஸ்பாகெட்டி ஸ்பேஸ் சாஸ் உள்ளே விட்றாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க, இது ஒரு ஷோ மாதிரி இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இல்லைங்க, இது வந்து ஒரு கிட்ஸுக்கான ரைடுங்க. சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இந்த லைட்டிங்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. வாங்க போவோம். Hang on, Bert. Good luck. Off to outer space. We made it. What's a satellite here? Oh, hey, come on, let's follow that spaghetti. Have no fear, I have everything under control. Holy moly, there are meatballs. Macaroni's got super clover in his tractor beam. And I've got you, too. I'm coming to avoid us. Take a wild Macaroni's there. Oh, keep quiet, everybody. We don't want to set off any alarms. Intruders! You know what? I have them right where we want them. Seize them! Not if we can help it. Almost Sesame Street friends. Let's twirl that pasta back to Earth. Hey, Bird. So little you. Your cute and furry hero has saved the day! With a little super help! Time to go back home! And now, it's here on my ship! What? ஆமாம், வரேன். இந்த ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க வைப்பாங்க. எதனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம்
பக்கம் ஒரு டிராகன் ஒன்று இருக்குது, அதை ஒன்று பார்ப்போம் வாங்க. நேரம் ஆட்டனால போக சொல்கிறாங்க எல்லாரையும். ஓகேங்க, இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ எபிசோட் ஏதோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆக்சுவலாக நம்ம வந்து $88 கொடுக்குறோம். $88 வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா நம்ம இங்கே உள்ள சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புமே வரலாங்க. கிட்ஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வரலாம். எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரியான இது வச்சுருக்காங்க. பட் என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா, இது வந்துட்டு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நைட் 8 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இதுவுமே கவர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வீக்கெண்டில் வாரீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கே பிளான் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வர லேட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே லேட் பண்ணிங்கன்னா சில விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலையிலே சீக்கிரமே 10 மணிக்கே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லா இதுலேயுமே நீங்கள் எல்லா ரைட்லேயுமே போகலாம், எல்லா ஷோவுமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க.